எக்ஸிபிஷன் மாதிரி, தாஜ்மஹால் மாதிரி, ஈஃபில் டவர் மாதிரி அதெல்லாம் அட்டைங்க, காத்தடிச்சா பறந்துரும் அப்படின்னு சொல்றப்போ அது மறைமுகமாக விஜயத்தான் விமர்சிக்கிறாங்கன்ற ஒரு மறைமுகமா எங்க தாக்குறாரு, நேரடியா சவுர்ல அரைஞ்சிருக்காரு. 53 வயது முதியவர் விஜய். அந்த 53 வயசானவரை பார்க்க 1.25 வயசு குழந்தை செத்து போச்சு. அதை 24 வயசு சின்ன பொண்ணு வந்து என் பிள்ளை செத்து போச்சு, விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு போகுது. நீங்க அந்த மக்கள் அரசியல்படுத்தவே இல்லையே. அந்த வருத்தம் தான் இப்ப இருக்கு. அது அந்த வருத்தத்துக்கான வினை தான் இந்த விஜய். பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், அண்ணா, கலைஞர்னு பேசினா ஏமாற்று வேலை. இவங்க எந்த கருத்தியலும் இல்லாம கையை இப்படி காமிச்சா அது வந்து நல்ல கருத்தியலா? நசுங்காத நாகரிக மொழியில நாங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். 41 பேர் நசுங்கே செத்து போயிட்டான், நாகரிகம் என்ன நசுக்கிறது? அதுலயே நாகரிகம் தெரியுதே. திமுகவும் புதிதாக வந்த கட்சி தான். ஆனா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ண வேலை என்ன? இந்திய தமிழ்நாட்டில் திணிக்க மாட்டோம்னு அவர் வாபஸ் வாங்கும்போது திமுக ஆட்சியில் இல்லை, சின்ன பசங்க கட்சி. அண்ணால இருந்து எல்லாருமே சின்ன பசங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. தேர்தல் ஆணையத்தையே ஒட்டுமொத்தமா வாங்கிட்டா இதுவல்லவாங்க பேச வேண்டிய அரசியல். இந்த மாதிரி அரசியல் விஜய் பேசுவாரா? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவ சகப்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுக இளைஞரணி நடத்தக்கூடிய அறிவு திருவிழா 16ஆம் தேதி வரை நடைபெற இருக்கு. அந்த அறிவு திருவிழா பற்றி பலருமே பல விஷயங்கள் சொல்றாங்க. டெய்லியும் கலந்துரையாடல்கள் நடக்குது, விருந்தினர்கள் வந்து பேசுறாங்க அப்படின்லாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படி வரக்கூடிய விருந்தினர்கள், பேசக்கூடிய ஆட்கள் தாவேக்காவை விமர்சனம் பண்ணுவதே வேலையா வச்சிருக்காங்க. இது அறிவு திருவிழா இல்ல, அவதூறு திருவிழா அப்படின்னு விஜய் எதிர்க்கிறாரு, விமர்சனம் பண்றாரு. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அறிவு திருவிழாவை விமர்சிப்பது இருக்குல்ல, அதுவே அவருக்கான எந்த அளவுக்கு அவர் ஒரு அறிவுபூர்வமான மனிதராக இருக்கிறார் என்பதற்கான அளவுகோலாக இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக நடத்துது, அரசு நடத்துதுன்னு பார்க்காதீங்க. ஒரு புத்தக கண்காட்சி, ஒரு இளைஞர்கள் மத்தியிலான உரையாடல், இதைத்தான் நான் பார்க்குறேன். அது திமுக பெருமை பேசுதானா? அப்புறம் திமுக கட்சி இளைஞரணி நடத்துறது திமுக பெருமை பேசாமல் ஆர்எஸ்எஸ் பெருமையாக பேசும். அது திராவிட இயக்க வரலாறு பேசுது, நீதி கட்சி வரலாறு பேசுது, சுயமரியாதை இயக்கத்தை பற்றி பேசுது, விடுதலை, மறவன் முரசு, முரசொலி, ஹோம்லேண்ட், ஹோம் ரூல், தென்றல், மன்றம் இப்படின்னு திராவிட இயக்க பத்திரிகைகள் இதுவரை என்னென்னலாம் செஞ்சிருக்கு. திராவிட இயக்கம் நடத்தினதே பத்திரிகைகளை வைத்து தான். ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற பேர் எப்படி வந்துச்சு? ஜஸ்டிஸுங்கிற பத்திரிகை பேர் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. திமுக காரங்க அமைச்சரவையில் உட்காரும் போது, திமுக ஆட்சிக்கு வந்து அமைச்சர்கள் ஆகும்போது, அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் 5-6 பத்திரிகை ஆசிரியர்களாக இருந்தாங்க. இப்படி ஒரு காட்சியை இன்னைக்கு நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒரு கட்சி பத்திரிகை மூலமாகவே வளர்ந்ததுங்க. பத்திரிகை மூலமாகவே சமூகத்தில் உரையாடிக்கிட்டே இருந்தது. அதுவும் அந்த காலத்தில் தமிழர்கள் இந்த அளவுக்கு பெரிய அளவில் படிக்காத காலகட்டத்தில் தமிழர்களை படிக்க வைப்பதற்காக பத்திரிகை நடத்துனது. தமிழா படி, தமிழனே படி, நம்ம இனம் வீழ்ந்து கிடக்கு, படி, ஆரியத்துக்கு எதிரான கருத்துக்களை உணர்ந்து கொள். இந்த பண்டிகையில் இதை வந்து பெரியார், அண்ணா, குத்துசி குருசாமி, கலைஞர், கண்ணதாசன், நாவலர், பேராசிரியர் அன்பழகன், கே கிருஷ்ணசாமி எல்லாருமே பத்திரிகை நடத்தினாங்க. நம் நாடு, காஞ்சி தலைவன். இப்போ ஒரு இதே இருக்கு. இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்ல. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பொழுதுபோக்கு பத்திரிகை கூட மக்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க. பத்திரிகை படிக்கிற கல்ச்சரே போயிடுச்சு ஒரு இளைஞருக்கு. எழுத படிக்க தெரிந்தவனா இருக்கிறான். ஆனால் பத்திரிகை படிப்பு எழுத படிக்க தெரிந்தது என்பது வேற, பத்திரிகை படிக்கிற பழக்கம் என்பது வேற. ஒரு புத்தகத்தை படித்தா பார்த்தோன்னே பயப்படுறான், பெரிய புக்கு சைஸுன்னு. ஆனால் அன்னைக்கு பத்திரிகைகளை வீட்டுகளை வாங்க முடியாது. புது நூலகங்களில் உட்காந்து படிப்பு வட்டம்னு ஒன்று வச்சு, அதில் பெரியார் இப்படி சொல்லியிருக்காரு, எம்ஆர் ராதா அதை பண்ணியிருக்காரு, என்எஸ் கிருஷ்ணன் இதை சொல்லியிருக்கிறாரு, நேருவுக்கு கருப்பு கொடி காட்டியிருக்கிறாங்க, மதுரையில் இந்திரா காந்திக்கு அடிச்சிருக்கிறாங்க, எம்ஜிஆர் திமுக விட்டு விலக போகிறாராம், எஸ்எஸ்ஆர் வந்து எம்ஜிஆரோட சண்டை போட்டிருக்காராம், எஸ்டிஎஸ் எம்ஜிஆரோட சண்டையா, மீண்டும் நாஞ்சில் மனோகரன் திமுகவில் சேர போகிறாராம். இப்படி எல்லா செய்தியும் ஒரு 10 பேர் சேர்ந்து விவாதிக்கிறான். என்னப்பா நடக்குது, ஏதுப்பா நடக்குது? இப்படிப்பட்ட அறிவிப்பு சூழலில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இருந்துச்சுன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர், நாவலர். இது எல்லாத்துக்கும் முன்னாடியே பத்திரிகையின் மூலமாக சனாதனத்தை எதிர்த்தவர் அயோத்திதாசர். திராவிடன் அவர் தான் பத்திரிகை நடத்தினாங்க. ஒரு பைசா தமிழன் நடத்தினாங்க. ஜான் ரத்னம்னு ஒருத்தர் திராவிடன். அப்போ சாதி ஒழிப்பு அரசியலையும் திராவிடன்கிற பேரில் தான் பண்ணியிருக்கிறாங்க. இன உணர்வு அரசியலையும் திராவிடன்கிற பேரில் தான் பண்ணியிருக்கிறாங்க.
புரியுதுங்களா? அப்ப பத்திரிகைகளுக்கு அவ்வளவு பெரிய ரோல் உண்டு. இன்னைக்கு அறிவு திருவிழா அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு அரசியல் இருக்கு. நீங்களுமே அந்த அறிவு திருவிழாவுல பங்கெடுத்து நீங்களும் பேசியிருந்தீங்க, உரையாற்றி இருந்தீங்க. இப்போ அச்சு முதல் காட்சி அ ஆமா. ஊடகங்கள்ல எப்படி திராவிடம் அ வளர்ந்தது, வளர்ந்ததெல்லாம் வளர்த்தது. நீங்க பேசியிருக்கீங்க. அது ஓகே. ஆனால் உதயநிதி அவர்கள் பேசுகிற போது, அ இப்பல்லாம் சில பேர் வர்றாங்க. எக்ஸிபிஷன் மாரி, தாஜ்மஹால் மாதிரி, ஈஃபில் டவர் மாதிரி அதெல்லாம் அட்டைங்க. காத்தடிச்சா பறந்துரும் அப்படின்னு சொல்றப்போ, அது மறைமுகமாக விஜயத்தான் விமர்சிக்கிறாங்கன்ற ஒரு பொருளாக்கப்படுதுல்ல. அத எப்படி நம்ம பார்க்கிறது? மறைமுகமா எங்க தாக்குறாரு? நேரடியா செவுருல அறைஞ்சிருக்காரு. நீங்க ஏதோ மறைமுகமா தாக்குறாருங்கிறீங்க. ஒரு பத்திரிகை நடத்தி, படிக்கச் சொல்லி, அரசியல் படுத்தி, அரசியலோடு சமர் புரிந்து, திராவிட இயக்கமும் இடதுசாரிகளும் தத்துவத்தால் மோதி, ஒரு குறிப்பிட்ட இலக்கை வைத்து ஒன்றுபட்டு, தேசியத்தோடும் திராவிடத்தோடும் சண்டை போட்டு, பொது எதிரி சனாதனன் வரும்போது தேசியத்தோடையும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு, இப்படி ஒரு தத்துவ கொள்கை விமர்சன சண்டமாரதம், ஒற்றுமை எல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு அறிவு திரளா இந்த தமிழ் சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். தாஜ்மஹால பார்க்க வர்றோம். நகைக்கடையில நமிதா வந்திருக்கிறாங்க. வந்து பாருங்கன்னு சொல்லி, இந்த அரசியல் பேட்டர்னையே இவ்வளவு இழிவாக மாற்றி விட்டீர்களே! அப்படின்னு ஒரு ஆதங்கம் திராவிட இயக்க மரபில் வந்த ஒருவர் சொல்றாரு. இது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? 53 வயது முதியவர் விஜய். அந்த 53 வயசு வயசானவர பார்க்க 1 1/4 வயசு குழந்தை செத்து போச்சு. அத 24 வயசு சின்ன பொண்ணு என் பிள்ளை செத்து போச்சு, விஜய பார்த்துட்டேன் அப்படின்னு போகுது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது பதறுது இல்லையா? திராவிடனும், அண்ணாவும், காஞ்சி தலைவனும், திராவிட நாடும், நம் நாடு, ஹோம் ரூல் இப்படி பத்திரிகைகள் மூலமாக வளர்த்த எங்கள் தமிழ் சமூகம், சினிமா நடிகனோட ஹேர் ஸ்டைல பார்த்துட்டோம். விஜய் வச்ச விக்க பார்த்துட்டோம். விஜய் போட்ட துண்ட பார்த்துட்டோம். பக்கத்துல பார்த்துட்டோம். எங்க தலைமுறையிலே யாரும் விஜய பார்க்க வாய்ப்பில்லன்னு 53 வயது தாத்தாவ பார்த்துட்டோம்னு 1 1/4 வயசு குழந்தை சொல்றதும், 10 வயசு குழந்தை சாகுறதையும் நாம எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும் இத்தனை பாலாஜி? பத்திரிகைகள் நடத்தி, கருத்தியல் பேசி, நீங்க அந்த மக்கள அரசியல் படுத்தவே இல்லையே! அந்த வருத்தம் தான் இப்ப இருக்கு. அது அந்த அந்த வருத்தத்துக்கான வினை தான் இந்த விஜய். மக்களிடம் அந்த கேப் வந்துருச்சுல்ல. பத்திரிகையில படிக்க நான் தான் தொடங்கும் போதே அத சொல்லி தானே அறிவு திருவிழாவிலேயே அத சொன்னேனே. ஐய்யயோ! படிக்காத, வாசிப்பில்லாத ஒரு கூட்டம் உருவாயிருச்சு. அதன் விளைவு தான் 53 வயது ஒரு தாத்தா நடிகருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கு. அப்படிங்கிற அந்த ஆதங்கத்த நான் சொன்னேனே. 53 வயசு நபர பார்க்கிறதுக்கு ஒருத்தர் இவ்வளவு தூரம் கூடுறாங்கங்கிற அந்த வருத்தத்த சொல்லிட்டு சொன்னேன். அதான் எனக்கு எனக்கு கொஞ்சம் வெட்கமா தான் இருக்கு அது. ஐய்யய்யோ! நம்ம தமிழ் சமூகம் பீகார் மாரி இல்ல, உத்தரப்பிரதேசம் மாரி இல்ல நம்ம பெருமைப்படுறோம். கடைசில பார்த்தா சினிமா நடிகர் பின்னாடி இப்படி போய் செத்து போறாய்ங்க. செத்து போனதையும் பெருமையா பேசுறாங்கங்கிறப்ப, உண்மையில் நான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இத நான் அறிவு திருவிழா மேடையிலேயே பதிவு செஞ்சேன். அங்கேயே பதிவு செஞ்சேன். இது நம்ம வருத்தத்துக்குரியது தான். அப்ப நம்ம அத இனிமையாவது சரி செய்யணும்ல. பசங்களுக்கு அரசியல் படுத்தணும்ல. அண்ணா யாரு? பெரியார் யாரு? நீதி கட்சி யாரு? சுயமரியாதை இயக்கம்னா என்ன? பாவேந்தர் பாரதிதாசன் யாரு? எதுக்கெடுத்தாலும் பாரதியார மட்டும் தான் சொல்றீங்க. பாரதிதாசன சொல்றதே இல்ல. அதுக்கு பின்னால உள்ள அரசியல் என்ன? ஆர்எஸ்எஸ்காரரும் பாரதியார புகழ்றாங்க. திராவிட கட்சியும் பாரதியார் தான் புகழுது. ஏன்னா, அப்ப எங்கேயோ சிக்கல் இருக்குல்ல. அப்போ உனக்கு படிப்பு எங்கேயோ சிந்திக்கிற திறன் குறைஞ்சிருக்குல்ல. சிந்திக்கிற திறன் இருந்தா நீ பாரதிதாசன் தானே கையில எடுப்ப. இது எல்லாத்தையும் நான் பேசினேன். சோ, அவர் மறைமுகமா சொல்லல. உண்மை அதுதான். தலைவர்களுடைய பேச்ச கேட்கணும். ஒருத்தன் தலைவன் பேச்ச கேட்கணும். 1 மணி நேரம், 3 மணி நேரம் என் தலைவர் பேசுவார். தலைவர் பேச ஆரம்பிச்சு 4 மணி நேரம், 5 மணி நேரம் விடிய விடிய கேட்டாங்க. பெரிய தலைவர்கள் முதல் கட்ட அண்ணா, கலைஞர விடுங்க. காளிமுத்து அற்புதமான பேச்சாளர். அவர் பேச்ச கேட்க இரவு முழுக்க முழிச்சிருப்பாங்க. நன்னிலம் நடராஜன் ஒரு பெரிய கட்சியின் 2ஆம் தர, 3ஆம் தர தலைவர் கிடையாது. ஆனா பேச்சாளர் தான். கொஞ்சம் ஒரு ஒரு கமர்ஷியலா ஒரு ஜனரஞ்சமா பேசக்கூடிய பேச்சாளர் தான். அவர் பேசினார்னா 3 மணி நேரம் பேசுவாரு. மாநில சுயாட்சிய பத்தி, காங்கிரஸ் கட்சிய பத்தி, டெல்டா பகுதி அரசியலை பற்றி, காஷ்மீர் அரசியலை பத்தி நன்னில நடராஜனும், தீப்புரி ஆறுமுகமும், வெற்றி கொண்டானும் பேசினாலே மிரண்டு போவாங்க. இல்ல அண்ணா அரசியல் கலைஞர் தேவையில்ல. ஆனா இன்னைக்கு விஜய் போன்றவர்கள் 13 மணி நேரம் தன் ரசிகர்களை நிக்க வச்சுட்டு வந்து பேசுற டைம் 5 நிமிஷம். இல்ல என்ன? கருத்தியல் ரீதியா பேசப்படுது. அதெல்லாம் ஓகே. ஆனால் திமுக இப்படி கருத்தியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக பேசுவதே மக்களை ஏமாற்றுவதற்கு தான். அவங்க திரும்பி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தக்கப்புறம் ஊழல் அரசாகத்தான் இருக்கே தவிர, அது கருத்தியல் அரசாக இல்ல அப்படின்னு தானே விமர்சனம் பண்றாரு. என்ன இவருக்கு என்ன கருத்தியல் இருக்கு? கருத்தியலை பத்தி பிஜேபி பேசலாம். ஏன்னா பிஜேபிக்கு ஒரு கருத்தியல் இருக்கு. இந்துத்துவா, திராவிடத்தை அழிக்கணும், தமிழர்களை அழிக்கணும், தமிழ் மொழியை அழிக்கணும், சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும், இந்திய கொண்டு வரணும், தமிழ்நாடுங்கிற மாநிலத்தையே இல்லாமாக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்கு. அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரா. பாலாஜி நீ யார்? நான் தமிழன் இல்ல. வேற யார்? இந்து, இந்தியன், பாரத தேசத்தின் தவப்புதல் அப்படிதான் நீங்க சொல்லணும்.
நான் உங்களை என்னன்னு சொல்லுவேன், நீ மனிதனாயிரு, தமிழனாயிரு. இது என்னுடைய அரசியல். பாலாஜி அடிப்படையில் மனிதன். எந்த மொழி பேசினாலும், ஜாதி மதமா இருந்தாலும். ஜாதி கூடாது, மதம் கூடாது. ஆனா மொழி இருக்கணும். இது திராவிட அரசியல். அப்போ பாலாஜியை நான் எப்படி பார்ப்பேன்னா, தமிழனா பார்ப்பேன், தமிழ்நாட்டுக்காரரா பார்ப்பேன். அதை தாண்டி நீங்க ஒரு மனிதர். உலகத்தில் எந்த பகுதியில் ஒடுக்கப்பட்டாலும் நம்ம குரல் கொடுப்போம். பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்கும்போது நான் மனிதன். ஆனா இந்தியாக்குள்ள நான் யாருனாலும் நான் தமிழன். எங்க மொழியை ஒடுக்குறியா, என் இனத்தை ஒடுக்குறியான்னு. இந்த அரசியல் நமக்கு இருக்கு. ஆரியத்தின் பாஜகவின் அரசியல் இதுக்கு எதிரான அரசியல். ஆனா பாஜக கூட ஒரு கருத்தியல் இருக்கா, ஒரு தத்துவம் இருக்குல்ல, எங்க அகண்ட இந்துத்துவான், இப்படி ஒரு தத்துவம் விஜய்க்கு இருக்கா? சும்மா வந்துட்டு ஊழல் செஞ்சீங்க, ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது எந்த கருத்தியலும் வைக்க முடியாம பொத்தாம் பொதுவா வைக்கிற ஊழல் குற்றச்சாட்டு. சூளைமேடுல 4வது வார்டு கவுன்சிலரு ஏதோ தப்பு செஞ்சுட்டாருன்னா உடனே திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யணும்னு சொல்லக்கூடிய குரூப்புங்க. எல்லா காலத்திலையும் கவுன்சிலர் மீது விமர்சனம் வரும், எம்எல்ஏ மீது விமர்சனம் வரும். காமராஜர் ஆட்சியில் வரலையா? பக்தவச்சலம் ஆட்சியில் வரலையா? இவர் அரிசி பஞ்சம் எந்த ஆட்சியில் வந்தது? துப்பாக்கி சூடுகள் எந்த ஆட்சியில் நடந்தது? திமுக ஆட்சியா, அதிமுக ஆட்சியா? காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடந்தது. யாருமே படிக்கக்கூடாதுன்னு பிராமின்ஸை தவிர மற்ற யாருமே படிக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி தானே, ராஜாஜி தானே. அப்போ இந்த பார்வையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. யார் சொன்னா ஊழல்? எல்லா காலத்திலையும் ஊழல் இருந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், ஊழல்ங்கிறீங்க, என்ன ஊழல், என்ன அடிப்படை? இன்னைக்கு பாஜக செய்யாத ஊழலா, பாஜக இல்லாத வாரிசு அரசியலா, எதுவுமே இவங்க கேட்கறது கிடையாது. சும்மா கைக்கு பக்கத்துல நீ தானே இருக்கேங்கிற மாதிரி அடிக்கிறது, விவேக் ஜோக் மாதிரி நீ தானே கைக்கு வாக்கா இருந்தேங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு, கேட்டா நீங்க கருத்தியல்னு சொல்லி எது பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், அண்ணா, கலைஞர்னு பேசினா ஏமாற்று வேலை. இவங்க எந்த கருத்தியலும் இல்லாம கையை இப்படி இப்படி காமிச்சா அது வந்து நல்ல கருத்தியலா? அவர் என்ன அவங்க கருத்தியல்? அந்த அறிக்கையிலே வந்து ஐம்பெருங்குழுக்கள்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் வச்சு நம்மளை விமர்சனம் பண்ணிட்டா மக்கள் கிட்ட நம்மளுக்கு செல்வாக்க வந்து உடைச்சிடலாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் முடியாது. மக்கள் கிட்ட நம்ம போய் சென்றடைஞ்சிருக்கோம். மக்கள் நம்ம மேல மக்களுக்கு இவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறது தமிழ்நாட்டினுடைய அவமானமான விஷயம். அதுதான் நான் சொல்றேன். இப்ப மூப்பனார் மேல ரசிகர்கள் இருந்தாங்க. மூப்பனாருக்கு மிகப்பெரிய கூட்டம் இருந்தது தமிழ்நாட்டுல. வெறும் திமுக, அதிமுக மட்டும் இல்ல. எம்ஜிஆருக்கு கூட்டம் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு கூட்டம் இருந்தது. மூப்பனாருக்கு கூட்டம் வந்தது. காமராஜருக்கு கூட்டம் வந்தது. வெறும் திமுக மட்டும் தான் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு இருந்த கரிஸ்மாட்டிக்கு அந்த இத வைத்து அவங்க இந்த இளைஞர்களை இப்படி பைத்தியக்காரத்தனமா முருங்க மரத்துல ஏற சொல்லல. அந்த கூட்டம்ங்கிறது ஏதோ ஒரு அரசியல் இருந்தது. கலைஞரை வீழ்த்தணும், திராவிடத்தை வீழ்த்தணும், பெரியாருக்கு எதிரான ஏதோ ஒரு தத்துவம் இருந்தது. அதுக்கு மாறா இவங்க கருத்தியல் பதில் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஒரு ஒரு ரொம்ப அறிவுபூர்வமான உரையாடல் நடந்ததுங்க. திராவிட இயக்கத்துக்கும், கம்யூனிசத்துக்கும் தேசியத்துக்கும், தேசியத்துக்கும், இந்துத்துவத்துக்கும், சனாதனத்துக்கும் ஒரு அறிவுபூர்வமான உரையாடல் வந்தது. குடியாத்தம இப்ப வந்து காமராஜரை தோற்கடித்தது திமுக தானே அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் பேசினார்னா, உடனே கலைஞர் வந்து குடியாத்தம் தேர்தல்ல காமராஜருக்கு எதிராக கேண்டிடேட் போட்ட ஒரே ஆளு கம்யூனிஸ்ட் கட்சி தானேன்னு ஒரு பதில் சொல்லுவாரு. இப்படி சுவாரஸ்யமா இவங்க உரையாடலை கேட்டாலே நம்ம வரலாறுகளை தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம அந்த கருத்தை ஆதரிப்பது, எதிர்ப்பது, முரண்படுவது 2வது. இந்த இந்த மாதிரி உரையாடுவதுக்கு யார் இருக்கா? தாப்பாண்டியன் வெர்சஸ் கலைஞர், கலைஞர் வெர்சஸ் நாவலர், எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர், கலைஞர் வெர்சஸ் ஆர்.எம். வீரப்பன். இந்த வரலாற்று விஷயங்கள்லாம் நீங்க கேட்டீங்கனாலே புது புது கருத்துக்கள், விஷயங்கள் தெரிஞ்சு வரும். இதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கா? விஜய் எல்லாம் அரசியல் களத்துக்கு வந்தா இந்த மாதிரி உரையாடல் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதாவோ, கலைஞர் வெர்சஸ் நாவலரோ, கலைஞர் வெர்சஸ் ராஜாஜியோ, எப்படியோ பார்த்த தமிழ்நாடு எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர் எப்படியோ ஒரு பெரிய ஆளுமைகளோட பார்த்தது. இன்னைக்கு விஜய் வந்துகிட்டு சினிமா கைத்தட்டலை தவிர்த்து வேற எந்த பார்வையும், நோக்கமும், அறச்சீற்றம் எதுவுமே இல்லாமல், அதுவும் டெல்லிக்கு அப்படியே சல்யூட் அடிச்சுக்கிட்டு அமுங்கி போற ஒரு நபர் வரும்போது அந்த கோபம் வரும்ல. ஏங்க ஒரு அறிவு திருவிழா நடத்துறாங்க. அதை விமர்சிக்கலாமா? அறிவு திருவிழானா புத்தக கண்காட்சி, புத்தகங்கள் இல்ல, நீங்க படிக்கிறது. அதுல கருத்தியல் பேசலாம், திராவிடம் பேசலாம், திமுகவுடைய வரலாறு பேசலாம். ஆனால் விஜய் ஏன் விமர்சிக்கிறீங்கன்னு தானே கேக்குறாங்க. தாவேக்காவை விமர்சிக்கிறீங்க. ஏங்க கூட்டம் கருத்தியலுக்காக கூடாம தனிநபர் ரசனைக்காக கூப்பிடுது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப மதுரை முத்து சொன்னாரு, எல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு. ஆனா அந்த எம்ஜிஆர் கூட திமுக பேஸ்மெண்ட் இருந்தது. அந்த எம்ஜிஆரையே விசிலிச்சாங்க. சினிமாக்காரருக்கு போய் கூட்டம் கூடுதுன்னு அந்த காலத்திலேயே தமிழ் சமூகம் விமர்சனம் பண்ண தான் செஞ்சுச்சு. எம்ஜிஆரையே விமர்சனம் பண்ணும்போது, எம்ஜிஆருடைய எம்ஜிஆருக்கு இருந்த சமூக அக்கறை, உணர்வு, அரசியல் புரிதலில் கால் தூசி கூட இல்லாத விஜய்க்கு வரும்போது தமிழ் சமூகம் பதறதானே செய்யும். அறிவார்ந்த சமூகம் பதறதானே செய்யும். ஏன் வந்துட்டீங்க இந்த விமர்சனம் உங்களெல்லாம் அப்படி இந்த விமர்சனம் கூட பண்ணேங்க. 41 பேர் செத்து போனதுக்கப்புறம் ஓடி போன நபர் தானேங்க நீங்க. உங்களையெல்லாம் விமர்சனம் பண்ணாம எப்படிங்க இருக்க முடியும்? கொண்டாடவா முடியும்? நீங்க ஒரு மீட்டிங் நடத்துறீங்க. உங்க மீட்டிங்ல உங்களுக்காக கூட்டம் கூடுது. அந்த மீட்டிங்ல 41 பேர் செத்து போயிட்டான்.
உங்களால எப்படிங்க அந்த இடத்த விட்டு நகர முடியும்? அந்த அதுக்கு யார் கட்சி வேணாலும் காரணமா இருந்துட்டு போகுது. அதுக்கு யார் வேணாலும் காரணம். உங்க மீட்டிங்ல உங்கள பார்க்க வந்தவன் செத்து போயிட்டாங்க. எப்படிங்க நீங்க நகருவீங்க? நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. கல்யாணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. உடனே ஓடி வருவீங்களா? ஒரு கல்யாணத்துக்கு யாரோ ஒரு கல்யாணத்துக்கு போய் அந்த கல்யாணத்துல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட நின்னு என்னப்பா பிரச்சனை? என்னாச்சு? என் ஃப்ரெண்ட் தான் மாப்பிள்ளை என்னாச்சு? அப்படின்னு கேட்பீங்க. இவர பார்ப்பதற்காக மட்டும் கூடிய கூட்டத்துல 41 பேர் செத்து போறான். வேக வேகமா சென்னைக்கு வந்து பிஜேபிட்ட பேசி, டீல் பேசி இவன் என்ன பேசலாம்ன்னு வீடியோ ஒரு 4 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு விடுறீங்க. இன்னைக்கு வரையும் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் மக்கள சந்திக்க மாட்டேங்கிறீங்க. இதுல சவடால், வசனம், அறிக்கை. அப்ப அப்ப பேசதானங்க செய்வாங்க. நசுங்காத நாகரிக மொழியில நாங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். 41 பேர் நசுங்கியே செத்து போயிட்டான். நாகரிகம் என்ன நசுங்கறது? அதிலேயே நாகரிகம் தெரியுதே. முருங்க மரத்திலயும், வேப்ப மரத்திலயும் ஏறி 1 1/4 வயசு குழந்தை மேல ஏறி நின்னு குடல வெளிய வர்ற அளவுக்கு நடந்திருக்கு ஒரு கொடூரம். குழந்தையே நசுங்கி போச்சு. இவரு நடு ந ந என்ன நாகரிகம்? என்ன நாகரிகம் இருக்கு இதுல? எந்த கூட்டத்திலயும் அப்படி நடந்திருக்கா? ஏதாவது கூட்டத்தில கட்சி மீட்டிங்ல யாரோ மயங்கி விழுந்து யாரோ ஒருத்தர் செத்திருந்தா கூட, அந்த கட்சி தலைவர்கள் துடிச்சிருப்பான். உடனே அந்த தொண்டன் வீட்ல தான் இருப்பான் தலைவன். சிவாஜி கணேசன் மீட்டிங் நடத்தும்போது, வர்ற வழியில யாருக்கோ ஆக்சிடென்டாம். மீட்டிங் பேசிட்டு இருந்தவர் இறங்கி. மீட்டிங் ஹால்ல இல்ல. வர்ற வழியில எங்கேயோ போய் உடனே அட்மிட் பண்ணி என்ன ஏதுன்னு பாருங்கன்னு காசு குடுத்தாரு சிவாஜி கணேசன். ஒரே ஒரு தேர்தலை தனியாக கட்சி ஆரம்பித்து சந்தித்து தோத்து போன சிவாஜி கணேசனுக்கு அவ்வளவு தன் தொண்டர்கள், ரசிகர்கள் மீது அக்கறை. ஏன்னா என் பிள்ளைங்க, என்னைய நம்பி வந்தவங்க. அவர் தலைவர். எம்ஜிஆர். என்னை இட்டு என் எம்ஜிஆர் என் ரசிகர்கள் திமுக காரங்க நான் கட்சி ஆரம்பிச்சோன்னா அடிக்கிறாங்கிறப்ப, என் ரசிகர்களை யார் அடிக்கிறதுன்னு கார விட்டு ஒரு முறை இறங்கி வேட்டிய விட்டு நின்னாரு. ஒரு பெரிய பிரச்சனை நடந்தப்ப. ஏன்னா, ஒரு ஒரு தாண்டி எனக்காக அடி வாங்குறாங்கிறப்ப மனித மனம் வந்து துடிக்கணுங்க. வந்து நின்னாரு எம்ஜிஆர் நின்னாரு. கலைஞர் மிசா பீரியட்ல ஒற்றையாளா நின்னு இந்த இந்திரா காங்கிரஸை எதிர்த்து, இந்த ஏக இந்தியாவை எதிர்த்து நின்னார்ல. எல்லா தலகர்த்தங்களையும் பிடிச்சு ஜெயில்ல போட்டீங்க. வெள்ளியார்ல முரசொலிங்கிற ஒரு ஆயுதத்த பயன்படுத்தி என்ன போராட்டம் பண்ணாரு? எல்லாரும் கைது பண்ணி போயிட்டாங்க. பிள்ளைய அடிச்சு நொறுக்குறாங்க. எம்மாடி சாமின்னு சரண்டர் அடைஞ்சாங்களா? இவங்க தாங்க தலைவர்கள். கலைஞர், எம்ஜிஆர். சென்னாரெட்டிய ஓட ஓட விரட்டுனாங்கல்ல ஜெயலலிதா. த அதாவது வந்து பாரு அப்படின்னு சொல்றவங்க தாங்க தலைவர்கள். கட்சி தொண்டர்கள் செத்துக்கிட்டு இருக்கும்போது ஓடுனவங்க எப்படிங்க தலைவராக முடியும்? காமராஜர் இப்படி இருப்பாரா? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பழைய தூசுன்றார் விஜய். பழைய தூச தட்டி வந்து இப்பல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி. என்ன பழைய தூசு? இன்னைக்கு டெல்லியில வந்து பிசி ரிசர்வேஷனுக்காக வழக்கு போட்டது யாரு? திமுகவும், விசிகாவும் தானே. பிசி ரிசர்வேஷன் ஆல் இண்டியா கோட்டால என்ன ஓபிசினா என்ன? பிசினா என்னன்னு தெரியுமா விஜய்க்கு மொத? தமிழ்நாட்டுல பிசின்னு சொல்லக்கூடியவங்க ஏன் டெல்லிக்கு போனா ஓபிசின்னு சொல்றாங்க? அது என்னன்னு தெரியுமா அவருக்கு? அந்த ஓபிசி வந்து இன்னைக்கு 69% யாருடைய ஆட்சியில ஏறுச்சு? எப்படி ஏறுச்சுன்னு தெரியுமா? அந்த 69% ஒவ்வொரு எண்ணிக்கையா ஏறுனதுல காமராஜர் பங்கு என்ன? கலைஞர் பங்கு என்ன? எம்ஜிஆர் பங்கு என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. எம்பிசிங்கிறது டெல்லியில இருக்கா? தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கா? தெரியுமா அவருக்கு? எம்பிசிக்குள்ள டிஎன்டின்னு ஒண்ணு இருக்கே. டிஎன்டில 68 சாதி இருக்கான். அது என்னன்னு தெரியுமா அவருக்கு? எதுவுமே அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சுப்பராயன் நாமக்கல்ல வந்துட்டு சுப்பராயன்ங்கிறது சுப்பராயன்ங்கிறாரு. தமிழ் காண்டம்ங்கிறாரு. அது என்னது? என்ன வாசிச்சாரு? பார்த்து வாசிக்க தமிழ்நாடு, இந்த கண்டம் ஏதேதோ தப்பு தப்பா வாசிச்சாரு. எனக்கு சரியா தெரியல. நீங்க அந்த பேசுனத போட்டு பாருங்க. மீன் அரிப்புன்னாரு. மீன் அரிப்பு. மீன் அரிப்பான். மீன் எப்படி அரிக்கும்? இவ்வளவுதான் இவரு. ஏன்னா இவரு பின்னாடி கூடியிருக்க கூட்டம்லாம் யாருன்னா, இவர் படம் ரிலீஸ் ஆகும்போது அஜித் ஒழிக அப்படின்னு சொல்லி அஜித் போஸ்டர்ல சாணி அடிச்ச கூட்டம் தான் இந்த கூட்டம். இவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுங்க அவன். திருமலையும் ஆஞ்சநேயாவும் ரிலீஸ் ஆகுது. ஆஞ்சநேயா ஓடல, திருமலை ஓடுதுன்னு சந்தோஷப்படுறவன் தான் இவன் விஜய் ரசிகர். அவனுக்கு கலைஞர் ஆட்சியும் தெரியாது, ஜெயலலிதா ஆட்சியும் தெரியாது. கலைஞர் கைதும் தெரியாது, ஜெயலலிதா கைதும் தெரியாது. டெல்லி ஃபண்ட் தர்றதுன்னா என்னன்னு தெரியாது. சர்வ சிக்ஷா அபியானம் சொல்லி மோடி ஏமாத்துறது தெரியாது. காவிரி நதிநீர் சிக்கல்னா என்னன்னே தெரியாது. காவிரி நதிநீர் சிக்கல் குறித்து கலைஞர், ஜெயலலிதா என்ன போராட்டம் பண்ணாங்கன்னு தெரியாது. 2 பேரும் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு தெரியாது. புரியுதுங்களா? அஜித் ஒழிகன்னா, இப்ப ரஜினிய திட்டிக்கிட்டு இருக்கிறான் ட்விட்டர்ல. இவங்க தான் விஜய் ரசிகர்கள். இல்ல அதே அறிக்கையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல தமிழக அரசுன்னு விமர்சனம் பண்றாருல்ல. சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? சொல்லுங்க. சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? அம்பாசங்கர் கமிஷன்னா என்ன? அம்பாசங்கர் கமிட்டி அடிப்படையில எம்ஜிஆர் செஞ்சது என்ன? கலைஞர் செஞ்சது என்ன? வன்னியர் 10%ங்கிற கான்செப்ட் எந்த புள்ளிவிவர அடிப்படையில கேட்குறாங்க? 89ல நடந்தப்ப எம்பிசிக்கு 20% எப்படி குடுத்தாங்க? என்ன அதுக்குள்ள நடக்கிற அரசியல் என்ன? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தமிழ்நாடு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அத நிறுத்தி வைக்குதா? அமுல்படுத்துதா? கர்நாடகாலயும், பீகார்லயும் என்ன நடந்துச்சு?
இது ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அதுதான் திராவிட இயக்கத்தின் கோரிக்கை, பெரியாரிஸ்டுகளின் கோரிக்கை. விஜய் போன்றவர்கள் சும்மா தூண்டி விடுறது. அவருக்கு சாதிவாரி கணக்கெடுப்புனா என்னன்னே தெரியாது. எவனா ஒருத்தன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஜாதி உணர்வு வளர்ந்துரும்னு சொன்னா சரின்றுவாரு. புரியுதுங்களா? சும்மா போற போக்குல ஒரு நூற்றாண்டு காண்ட திராவிட இயக்கம், இடதுசாரி இயக்கத்தின் எந்த பங்களிப்பும், செயல்பாடையும் பத்தியும் தெரியாம, சும்மா உட்காந்துக்கிட்டு, நாங்க அதிகாரத்திலே இல்ல, இப்ப தான் புதுசா வந்திருக்கோம்னு இதுவரையும் செஞ்சவங்க எல்லாரையும் கல்லெறிதல்ன்றது ரொம்ப எளிதான வேலை. திமுகவும் புதிதாக வந்த கட்சி தான். ஆனா, அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது பண்ண வேலை என்ன? இந்திய தமிழ்நாட்டில் திணிக்க மாட்டோம்னு அவர் வாபஸ் வாங்கும்போது, திமுக ஆட்சியில் இல்ல. சின்ன பசங்க கட்சி. அண்ணாலருந்து எல்லாருமே சின்ன பசங்க. 35, 40 வயதுக்குள்ளவங்க. 25, 28 வயசுக்குள்ளவங்க. அவங்கலாம் போராட்டம் பண்ணி டெல்லிய எதிர்த்து இந்திய திணிக்காத நடத்துனாங்க. அதுல ஜெயிச்சும் காமிச்சாங்க. மாநில சுயாட்சி குறித்து 62ல அவர் பேசுறாரு மேலவையில. அப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சர் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வரல. இவங்க சொல்றாங்களே நாங்க புதுசா வந்திருக்கோம். புதுசா வந்திருக்கு. திமுக புதுசா வரும்போது என்னென்ன பண்ணுச்சு? தேர்தல்ல நிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜாஜிய எதிர்த்து மாணிக்கவேல் நாயக்கரையும், ராமசாமி படையாச்சியாரையும் ஆதரிச்சிருச்சு. 15 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு காரணமா திமுக இருந்துருச்சு. தேர்தல்ல வர்றதுக்கு முன்னாடியே. 52 தேர்தல்லயே. இல்ல இந்த வரலாறெல்லாம் இன்னைக்கு பேசப்படுறது இல்லல்ல. இன்னைக்கு செந்தில் பாலாஜி, ஸ்டாலின், உதயநிதி, விஜய் அப்படின்னு தானே அதனுடைய போகுது. தொடர்ச்சி தாங்க இது. அதாவது நீங்க வெறுமனே எல்லாம் செந்தில் பாலாஜி, உடனே ஒயின் ஷாப்பு, டாஸ்மார்க்கு, அந்த பஸ் இது. நான் என்ன சொல்றேன், இது வந்து அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு நடக்கின்ற சாதக பாதகங்கள். இது அதிமுகலயும் நடந்திருக்கு, திமுகலயும் நடந்திருக்கு. பிஜேபியும் நடந்திருக்கு, காங்கிரஸ்லயும் நடந்திருக்கு. லல்லுக்குட்டியும் நடந்திருக்கு, நிதிஷ்கிட்டயும் நடந்திருக்கு. நீங்க இந்த விஷயத்த வச்சு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிய பத்தி பேசுவீங்களா? சரி, செந்தில் பாலாஜி மீது இது பண்ணியிருக்கீங்களே, செந்தில் பாலாஜி மீது ஈடி போட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவர பிஜேபியில சேர சொன்னாங்கல்ல. அப்ப பிஜேபியில சேர்ந்தா அவர் புனிதர் ஆயிருவாரா? திமுகல இருந்தா அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டா? இந்த கேள்விய கேட்கணுமா இல்லையா? என்னுடைய பேசிக்கான கேள்வி. சரி, இன்னைக்கு பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல முதலமைச்சரா இருந்தவங்கலாம் யாரு? காங்கிரஸ்காரங்க. என்ன காங்கிரஸ்காரன்? ஊழல் குற்றச்சாட்டு உள்ள காங்கிரஸ்காரன். அஜித் பவார் மீது எத்தன கோடி ஊழல் இருந்தது? இன்னைக்கு அவரு துணை முதலமைச்சர். அஸ்ஸாம் முதலமைச்சர் யாரு? காங்கிரஸ்காரரு. அவர் மீது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்ட யார் வச்சா? பிஜேபி. இப்ப நீங்க உங்களுக்கு செந்தில் பாலாஜி பிஜேபியில சேரலையே. தமிழ்நாட்டுல சிண்டைகள உருவாக்க முடியலையே. இவங்க சொல்றாங்கல்ல, பிஜேபி எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்குது. எல்லா முதலமைச்சர்களையும் விலைக்கு வாங்குது. இத விட பெரிய ஊழல் என்னங்க? அதுக்கு எங்கேருந்துங்க காசு வருது? இத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. தேர்தல் பத்திரம் மூலமா வாங்குற பணங்கள், இவங்க திருப்பி திருப்பி இந்த அமைச்சர்கள் செய்ற ஊழல்ங்கிறாங்களே, அவன் அவன் வந்து எல்லாத்துக்கும் அத்தாரிட்டியா இருக்கிறாங்களே. ஓட்டுக்கு பணம் குடுக்கறத நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் ஆணையத்தையே ஒட்டுமொத்தமா வாங்கிட்டா, இதுவல்லவாங்க பேச வேண்டிய அரசியலு. இந்த மாரி அரசியல் விஜய் பேசுவாரா? கவுன்சில் இவங்கலாம் அந்த சங்கர் படம், அண்ணா ஹசாரே, இந்த கமலஹாசன் அந்த குரூப்பு. இலவசமாக டிவி குடுப்பது, இலவசம் குடுத்து நாடு கெட்டுத்துருச்சு. அதுதானே அந்த சர்க்கார் படம், அந்த இந்தியன் படம், அந்நியன் படம்லாம். இவங்கலாம் அந்த படத்த பார்த்துட்டு ஊழல், வயர்மேன் தண்ணிய போட்டு படுத்துட்டான். அதனால தான் நாடு நடந்துருச்சு. குப்பை கூட்டுறவங்க வந்து ஒழுக்கம் இல்லாம எச்சி துப்புறாங்க. அதனால தான் நாடு சுத்தம் இல்லாம போயிருச்சு. குப்பத்து பசங்க பொம்பள பிள்ளைகள கேலி பண்றாய்ங்க. அதனால தான் நாட்ல தப்பா நடக்குது. மீச வச்சுட்டு விரும்மாட்டி நல்லா கருப்பா இருக்கிற தேவரு, வன்னியர் மாரி ஜாதிக்காரங்க தான் அடாவடித்தனம் பண்றாங்க. பிராமின்ஸ் கஷ்டப்படுறாங்க. இதுதானே சங்கர் படம்? அந்நியன் படத்துல விரும்மாண்டி அது கரெக்ட்டா ஒரு ஒரு தேவர் சமுதாயத்த வந்து வில்லனா காமிச்சு படம் எடுத்திருப்பாரு. அந்நியன்னு. அந்த மசாலா கலப்படம் கலப்புறவர் வந்து. ஏன் அப்படி காமிக்கிற? ஆனா அதே படத்துல பூணூல் போட்டவங்க வந்து சமுதாயத்துல பாதிக்கப்பட்டு எங்களுக்கு வீடே வாடகைக்கு தர மாட்டேங்கிறாங்க. கஷ்டப்படுறேன்னு ஒரு கேஸ். ஊழல் ஒழிப்புங்கிற பேர்ல அவங்க எடுக்கிற படங்களுக்கு பின்னால உள்ள சாதிய வன்மத்த பாருங்க. தேவர் சமூகம் கெட்டவங்க, வன்னியர் சமூகம் கெட்டவங்க, தலித் மக்கள் கெட்டவங்க, பிராமின்ஸ் மட்டும் நல்லவங்க. இதுதான் அவங்க பேசுற ஊழல் எதிர்ப்புக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கக்கூடிய அரசியல். விஜய்க்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நம்ம பேசுற எதுவுமே அவருக்கு புரியாது. என்ன அவரு என்னென்னமோ பேசுறாரு. நம்ம பேசணும், இவர் பேசுற எதுவுமே சத்தியமா நான் பேசுற எதுவுமே விஜய்க்கு புரியாது. இல்ல அவங்க இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அருண்ராஜ் என்ன சொல்றாரு? கரூர்ல 41 பேர் உயிரிழந்த பிறகும் ம். மக்கள் கிட்ட விஜய்க்கான செல்வாக்கு இது குறையல. கேவலம் இல்லையா? இது கேவலம் இல்லையா? ஏங்க நான் ஒரு சர்வாதிகாரின்னு தெரிஞ்சு என் பின்னாடி மக்கள் கூடுறான்னா, அப்ப ரொம்ப கேவலமான மனநிலைக்கு போயிட்டோமே! நீங்க மக்கள் வந்து முதலாளிகள ஏத்துக்கிறான். எஜமான் கால பிடிச்சு கொண்டாட தயாரா இருக்கிறான். மக்கள்ட்ட சுயமரியாதை இல்ல, ஜனநாயக உணர்வு இல்லன்னா, அது கொண்டு வர வேண்டிய வேலை நமக்கு இருக்குல்ல. அப்ப அறிவு திருவிழாவின் வேலை அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த அருண்ராஜ் தான் அதிபராட்சி வேணும்னு கேட்டவரு. அப்ப இவங்க மனநிலையே ஜனநாயகத்துக்கு எதிரானது. இந்த ஐஏஎஸ் அவர் தானே ஐஆர்எஸ்ஸா? அதிபராட்சி வேணுமா? அவர் சொன்ன பேட்டிலாம் இருக்கு.
அப்ப என்ன மைண்ட் செட் உள்ளவங்கலாம் சேர்ந்திருக்காங்க. பிஜேபி நிர்மல்குமார், அதிபர் ஆட்சி வேணும்னு கேட்கிற சர்வாதிகார சிந்தனை கொண்ட அருண்ராஜ் ஐஆர்எஸ், ஆதி சங்கராச்சாரியார் நல்லவா பெரியவான்னு சொன்ன ஆதவ அர்ஜுனா, இவங்க தான் விஜய் பக்கம் இருக்கிறாங்க. அப்புறம் என் பிள்ளை சாக கிடக்கு ஐசியூல, இருந்தாலும் விஜய பார்க்க வந்தேன்னு சொன்ன தொண்டர்கள், ஒன்ஸ் மோர் போடல, ஸ்டாலின் கவர்மெண்ட்டை சும்மா விட மாட்டோம் என்று சொன்ன தொண்டர்கள், இவங்க தான் நாளைக்கு எம்எல்ஏவா போறாங்க இவங்க கட்சியில. நாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.